சீமானுக்கு வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்றாருல. 1978 வந்து போராளிகள் மாநாடு நடந்தது. அதில் தலைவர் பிரபாகரனால கலந்து கொள்ள முடியல. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டு எழுதுறாரு? வி ஆர் பிலாங்ஸ் டு திராவிடியன் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. அப்போ இதை எடுத்து நம்ம போடுறோம். தலைவர் பிரபாகரனே இதை பேசியிருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி பேசும்போதோ சீமான் உடனே என்ன பண்றாரு? இன்னொரு எஸ்கேபிசம் ரூட்டு. தலைவர் பிரபாகரனே சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஆதரிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து இங்க தூக்கிலிட வேண்டும்னு பேசின அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இவர் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலர முடியும்னு பேசினார். அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஒரு பொம்பளையை கொண்டு போயிட்டு வந்து 2 ஆம்பளைங்க நடுவில் படக்க வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆபாசமா பேசினார் ஜெயலலிதா அவர்களுடைய கல்லறையை குறிப்பிட்டு. ஸோ அப்போ சீமான் வந்து எப்படி பேசுறதுன்னா, ஒரு அரசியல் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு ஒரு தேவை இருக்கு, அதை வந்து எஜுகேட் பண்றதை விட்டுட்டு இங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அவங்களுடைய விஷன் இருக்குல்ல, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இங்க வந்து பெரியார்ன்ற ஒரு 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 தலைவரை வந்து நீங்க டைல்யூட் பண்ணிட்டேன்னா திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இங்க டைல்யூட் ஆயிடும். திராவிடம் என்ற ஐடியாலஜி இங்க டைல்யூட் ஆயிடுச்சுன்னா திராவிடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆரிய கல்ச்சர்ஸ் வந்து இங்க வர ஆரம்பிச்சிடும். அப்போ சீமானுடைய வேலை என்னன்னா ஒரு கைக்கூலியா தான் இருக்கிறாரு. அவர் திராவிட இங்க ஆரிய அந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் உடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கைக்கூலியா தான் இருக்கிறார்.